உடனே நாளைக்கான அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு நிலா கிட்ட நான் உங்களை உயிருக்கு லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருந்தோம், என்ன ராகு இது மாதிரிலாம் பேசுறீங்கன்னு கோவப்படுறாங்க. அப்பதான் ராகு சொல்கிறாங்க, எனக்கு உங்களை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்களா, உங்களுக்கு சொல்லுக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே இல்லை, இப்போ நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போன விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால இது அதை பற்றி யோசிக்காதீங்க நிலா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா பயங்கரமாக டென்ஷன் ஆகி ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. சரி நிலா ஏன் இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நிலா ரொம்பவே கோவப்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையானா, எதுக்காக நீங்கள் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, எதுக்காக வந்து ராகு கிட்ட எனக்கும் சொல்லுக்கும் கல்யாண விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நிலா பேசுனதை கேட்டு சேரனும் ரொம்பவே நொறுங்கி போய் நிற்கிறாங்க. சாரிம்மா, நான் ஏதோ தெரியாமல் மனசில் உள்ளதை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ராகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் என் ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இப்போ நீங்கள் உண்மையை சொன்னதுனால இப்போ அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அடுத்த நாள் ராகவை மீட் பண்ணுறாங்க. ராகவை மிரட்டுறாங்க, இவ்வளோ நாளும் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறமே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நிலா என்னுடைய பொண்டாட்டி, அவள் பின்னாடி சுத்துறவளை வச்சுருந்தா அடுத்து ஒன்று சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போய் நீ எதுக்காக நிலாவாக வந்து பேசுற அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே நாங்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில நீ தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட வந்து சோழன் கிட்ட சவால் விடுறாங்க. நிலாவுக்கு கல்யாணம் ஆனதுன்னு தெரிஞ்சதுமே அவளை விட்டு நான் ஒதுங்கிட்டு தான் நினைச்சேன், ஆனால் என்னைக்கு உங்களுடைய கல்யாணம் ஒரு பொய்யான கல்யாணம்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நிலா தான் என்னுடைய பொண்டாட்டின்னு, நீயா நானான்னு பாக்குறான்னு சொல்லிட்டு ராகு சோழன் கிட்ட சவால் விடுறாங்க. என்னதான் பிடிக்கும், அதனால விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ராகவ் கிட்ட சொல்றாங்க. சேரனை திட்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டு சாரினா ஏதோ ஒரு கோபத்துல உங்களுக்கு அறிவில்லையான்னு சொல்லி கேட்டுட்டேன், நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் அறிவிலா மதனமா நடந்துக்கிட்ட தப்பு என் மேலதனமா இருக்குது, பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசுறாங்க.